ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கஸ்டமர் ஒருத்தவங்க ஏசி இன்ஸ்டலேஷனுக்காக கூப்பிட்ருந்தாங்க. நம்ம போய் சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன நீங்கள் பேனாசோனிக் வீடியோ மட்டுமே போட்டுக்கிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம். பேனாசோனிக்கில் வந்து நம்ம ஒன் ஆஃப் த பார்ட்னர். நம்ம ஏசி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி அதர் பிராண்டு எல்லாமே ஏசியை பண்ணிகிட்டு இருக்கோம். ரிப்பேர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இன்னொன்று கஸ்டமர் எல்லா ஏரியாவில் இருந்து எனக்கு கால் பண்ணுறீங்க. நான் மெயினாக அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசனே தெரியாத கஸ்டமர் தெரிஞ்சுக்கணும், இல்லை டெக்னீஷியன் யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்கான மட்டும்தான். மற்றபடி நான் இதுக்காண்டி இதில் மொபைல் நம்பர் கொடுக்கல அப்படின்னா, எனக்கு ஏகப்பட்ட கஸ்டமர் நிறைய பேருக்கு வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நியர்பையாக இருந்தால் கண்டிப்பாக சென்னையோ இல்லை சிவகங்கை டிஸ்ட்ரிக் காரைக்குடியோ நியர்பையாக இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துருவேன். அதர் டிஸ்ட்ரிக்கு என்னால் வர முடியாது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு இப்போதைக்கு நம்ம மேன் பவர் நம்மகிட்ட இல்லை. அதனால தான் நான் கஸ்டமருக்கு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. நான் அவங்ககிட்ட அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபியூச்சர்ஸில் எதனா பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக பண்ணித்தரேன். மற்றபடி நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் நம்ம கம்பெனி சைடுலேருந்து எதனா பண்ணணும் அப்படின்னாலும் நான் பண்ணித்தரேன். அது இல்லாமல் வேறு எதுவும் அதர் பிராண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த பிராண்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லிடுறேன். நம்ம ப்ரொமோஷன் இல்லை, உள்ளது என்னவோ அதுதான். இந்த பிராண்டு மட்டும் இல்லை, எந்த பிராண்டாக இருந்தாலுமே நம்ம கம்பேரிசன் போடுறதும் அதே தான். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி மட்டும்தான் நம்ம வீடியோ போடுறது. மற்றபடி தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, நான் அதை பற்றி எந்த கவலையும் பட போகிறது இல்லை. தெரியாதவங்க இல்லை நான் எதனா அதில் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை இதுக்கு மாதிரி நான் மாற்றிக்கிறேன். இது சைட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமர் ஆல்ரெடி பில்டிங் கட்டும்போது ஹோல்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது சீலிங்லேருந்து நமக்கு ரொம்ப கேப் கம்மியாக இருந்தது. அதனால் கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு ஹோல் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது டோட்டல் ஹைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அந்த டம்மி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதான் ஆல்ரெடி கஸ்டமர் ஹோல் பண்ணியிருந்தது. மேக்ஸிமம் நம்ம சீலிங்லேருந்து ஒரு 1 ஃபீட்டாவது இடம் இருக்குது அப்படின்னா ஒரு 1 ஃபீட்டாவது வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு 6 இன்ச்சஸ் கம்பல்சரி விட்டே ஆகணும். இல்லை அப்படின்னா ஒரு ஃபியூச்சரில் சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லை வேறு எதனா நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வர நம்மளால் பார்க்க முடியாது. அதே போல் கோர் கட்டிங் பண்ணுறது மெயினாக ஃபினிஷிங்காண்டி மட்டும்தான். அதே போல் இப்போ ஹோர் கட்டிங்கோ இல்லை நம்ம ட்ரில்லிங் பண்ணுறது பேக் சைடு லைனு மெயினாக இபி லைன் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தான் தலைவலி. மறுபடியும் நம்ம தான் அந்த லைனை டோட்டலாகவே கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். தெரியாதவங்களுக்காண்டி, தெரிஞ்சவங்கன்னா மெயினாக செக் பண்ணிடுவீங்க. அதே போல் இது கஸ்டமர் ஒயரிங் இதில் இன்டோர் கனெக்ஷன் ஒயர் வராது. நான் அந்த கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அவங்க கஸ்டமரே ஒயர் வாங்கி வச்சுருந்தாங்க. நம்ம அந்த ஒயரே கஸ்டமர்கிட்ட வாங்கி நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்தோம். மெயினாக அவங்க 2.5 ஃபினோலக்ஸில் வாங்கி வச்சுருந்தாங்க. அது மோட்டருக்கு யூஸ் பண்ணுற லைனு கஸ்டமர் இதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு வேறு சரி ஓகே சார் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா இது 2.5 ஃபில்டர் 2.5 ஒயர் தான், நம்ம கண்டிப்பாக இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் இது ஹெவியான ஒயர் ஃபினோலக்ஸில் வாங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு கொடுத்து இந்த மாதிரி நல்ல ஒயர் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. அதே போல் நம்மளுமே பர்ச்சேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக 2.5 ஃபில்டர் 2.5 ஃபில்டர்னே வருது. 2.5 ஒயர் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் பிக் பண்ணி கொடுங்க கஸ்டமருக்கு. காஸ்ட் கம்மியாக உள்ளதை போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு தான் கம்ப்ளைண்ட்டு, மறுபடியும் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, மெல்ட் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே போல் கஸ்டமர் ஸ்டெப்லைசரும் வாங்கியிருந்தாங்க. ஸ்டெப்லைசர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஏசி ஸ்டெப்லைசர் போடணுமா அப்படிங்கிற. ஸ்டெப்லைசர் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. கண்டிப்பாக வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, எங்களுக்கு தெரியும். லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வரும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஸ்டெப்லைசர் போட்டுக்கோங்க. ஸ்டெப்லைசர் அடிஷ்னல் சேஃப்டி தான். அது போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம டிவிக்கோ ஃப்ரிட்ஜுக்கோ போடுற மாதிரி தான் நம்ம ஏசிங்க போட போகிறோம். ஆனால் ஏசி சைடு நம்ம பேனாசோனிக் சைடு இருந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா மின்பில் ஸ்டெபிலைசர் அப்படின்னு தான் வருது. 230 வோல்டேஜ்னா 270 வோல்டேஜ் வரையும் கவர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஸ்டெபிலைசர் போட்டுக்கிறது எக்ஸ்ட்ரா சேஃப்டி தான். இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்னால் கண்டிப்பாக போட்டுக்கலாம். அதே போல் அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கும், அதனால் வோல்டேஜ் ட்ராப் ஆகாது. இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்னால் கண்டிப்பாக ஆகும், அதனால் போட்டுக்கிற சேஃப்டி தான். பேக் சைடு அதே போல் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் அவுட்டர் 2 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். அன் சைடு ரொம்ப வீக்காக இருக்குது, அதை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் இண்டோர் அவுட்டர் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இண்டோர் ஆன் பண்ணி காட்டணும். கஸ்டமருக்கு ஆல்ரெடி வேறு பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. கஸ்டமருக்கு நம்ம அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஸ்மார்ட் மட்டும் வராது, மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கும். ஸ்விங்கு 4-வே ஸ்விங்கு வந்துடும். அதே போல் கன்வெர்ட் 7 வந்துடும், க்ளீன் ஆப்ஷன் வந்துடும். இதில் இன்னொன்று டிஸ்பிளே ஆப்ஷன் தனியாக வராது. க்ளீனில் ஹிட்டனாக கொடுத்துருப்பாங்க. க்ளீனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஹிட்டன் ஆகும். இண்டோர் ரெண்டுமே அவுட்டர் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. கஸ்டமர் ஆன் பண்ணி காட்டினா பேக் சைடு மெயினாக நம்ம இண்டோர் பைப்லைன் கனெக்ட் பண்ணுறது யூட்ரா போட்டு தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே போல் பேக் சைடு ஒயிட் சிம்னு கம்பல்சரி நம்ம கண்டிப்பாக போட்டுடணும். இந்த வீடியோவில் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ என்ன வேணுங்கிறத எனக்கு அப்டேட் பண்ணுங்கள்.
நானும் உங்களுக்கு நியூ வீடியோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நியூ மாடல் நிறையா மாடல் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு மாடலையும் நான் உங்களுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக தனித்தனியாக போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ.